அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த நாள்லையும் கூட ஏசப்பா உங்களை எதாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஒரு அமைதியின் தூதனாக உருவாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் குட்டீஸ். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்னமோ இந்த உலகத்தில் இதாகணும், நான் அதாகணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு இது செஞ்சு தாங்கணும், அப்படின்னா தான் இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய ஆளாக ஆக முடியும்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கற்பனையில் ஒரு கோட்டை கட்டிட்டு இருக்கீங்களா தானே குட்டீஸ்? அது உங்களுடைய ஆசையாக இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாடல் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அவர் உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் ஒரு அமைதியின் தூதனாக நம்ம இருக்கணும். எந்த இடத்துல ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை இருக்கோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை சரியில்லாதமாக இருக்கும்போது அதை சரிப்படுத்துறதுக்கு யார் இறங்கி நிற்கணுமா? ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தான் குட்டீஸ் இறங்கி நிற்கணுமா குட்டீஸ்? அப்போது இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்களுடைய பிரச்சனைகள்லையும் கஷ்டங்கள்லையும் யாராவது ஒருத்தவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்து உங்களுக்கு அதனால் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைச்சிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு அமைதியின் தூதனாகத்தான் இருக்க முடியும். அப்போது இன்னொருத்தவங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பொறாமப்பட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். என்னைக்காவது அவங்க எப்படி நம்ம இந்த இடத்துல சமாதானத்துக்கு உண்டு பண்ணுறாங்க, அவங்க எப்படி இந்த விஷயத்தில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது நம்மளும் கடவுளுடைய பெயரை யூஸ் பண்ணி அவருடைய நாமம் மகிமைப்படும் விதமாக என்னைக்காவது இப்படி இருந்திருக்கோமா அவங்கள மாதிரின்னு யோசிச்சிருக்கீங்களா குட்டீஸ்? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளுடைய கம்பேரிசனாக இருக்கட்டும், நம்மளுடைய எல்லாமே இந்த உலகப்புறமான விஷயங்களை கம்பேர் பண்ணி தான் இருக்கும், அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. ஏசப்பாவுடைய வார்த்தைகள் மூலியமாக நம்மளை நிறைய இடங்களில் மீட்டு கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள மாதிரி நம்ம ஏன் இருக்கலை அப்படின்னு நம்ம ஒரு நாள் கூட அவங்களோட கம்பேர் பண்ணியிருக்கவே மாட்டோம் குட்டீஸ். ஆனால் இந்த நாளில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் நான் அதுக்காக தான் இந்த உலகத்தில் நான் அனுப்பியிருக்கேன். அப்போது நம்ம எல்லாரும் அவர் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்கிற காரணத்தை புரிஞ்சு சரியாக செயல்படுறோமா அப்படிங்கிறத நம்மளே என்ன பண்ணிக்கலாம், நம்மளை கேட்டுக்கிட்டால் தான் குட்டீஸ் தெரியும். இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் ஏசப்பா கிட்ட முழங்கால் போட்டு எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, என்னை இப்படி பண்ணிட்டீங்களே ஏசப்பா, எனக்கு இது இப்படி அனுமதிச்சிட்டிங்களே ஏசப்பா, நான் என்ன தப்பு செஞ்சேன், இந்த மாதிரி நம்மளுடைய நாவு நிறைய நாட்கள் ஏசப்பாட்ட சண்டை போட்டிருக்கோம். நம்மளுடைய மனசு ஆயிரக்கணக்கான கொஸ்டின்ஸை ஏசப்பா கிட்ட வச்சுருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்ம மனசுக்கிட்ட நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்தது ஏசப்பா. அப்போ கொடுத்துருக்கிறதுல நீ சந்தோஷமாக இரு. கொடுங்கன்னு ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி நான் உனக்கு
கொடுத்துருக்கிறதுல நீ நிறைவை பாரு. அதில் இருக்கிற நிறைவை பார்க்காம எனக்கு அதில் ஓட்ட உடசலாக இருக்குங்கிறது மட்டும் உன் மைண்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உன்னால் நிறைவை தேடவே முடியாது. அதனால தான் சங்கீதம் 102 மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஏசப்பா முன்னாடி நம்ம எப்படி போகணுமா? நம்ம ரொம்ப சந்தோஷமா எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குங்கிற நிறைவோடு அவர் முன்னாடி போகணுமா? அது எப்போ நம்மளால் அப்படி போக முடியும்? என்கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு யோசிக்கிற மனநிலையில் நம்மளால் போக முடியாது. என்கிட்ட இருக்கிறது இப்போ இருக்கிறது எல்லாமே நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் கூட எனக்காக ஏசப்பா அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கோமோ, எப்போ அதை நம்ம ஏற்றுக்கிறோமோ, கண்டிப்பாக அந்த நேரத்தில் நமக்கு நிறைவான பலனை, ஆசீர்வாதத்தை, வழிகாட்டுதலை ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, மகிழ்ச்சியோடு நீங்கள் முன்னாடி நில்லுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறீங்க. அதை புரிஞ்சு நாங்கள் செயல்படுறதுக்கு எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.